ஸ்ரீ குருபியோ நமது அமிர்தவாணி யூடியூப் சேனலுக்கு அன்பர்களை அழைக்கின்றோம். இன்றைய நாள் ஆகஸ்ட் 30 வெள்ளிக்கிழமை 2024. கடந்த வாரம் நம்ம யோகி மந்திராலயம் என்று சொல்லக்கூடிய அம்பத்தூர் இந்தியன் வங்கி காலனி ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனத்தினுடைய ஆராதனை மகோத்சவம் மிக மிக சிறப்பாக நடைபெறியது. அந்த 3 நாட்களும் 20, 21, 22 ஆகஸ்ட் 20, 21, 22 3 தினங்களும் மிக அற்புதமான நிகழ்ச்சிகள். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் மிக சிறப்பாக அமைந்தது. 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்ம வாலண்டியர்ஸ் டேன்னு செலிப்ரேட் பண்ணோம். அதுவும் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சது. நான் 1990லேருந்து நம்ம இங்கே ஆராதனை நம்ம ஏதோ சேவை செய்யக்கூடிய ஒரு பிராப்தம் பகவான் கொடுத்துருக்கார். இந்த ஆண்டு ஆராதனை ஒரு சிறப்பாகவே அமைஞ்சது. ஏன்னா உத்தராராதனை அன்னைக்கு, அதாவது 22 ஆகஸ்ட் அன்னைக்கு வியாழக்கிழமை போன குருவாரம், உடுப்பி பெஜாவர மட்ட சுவாமிகள் ஸ்ரீ விஸ்வபிரசன்ன தீர்த்த சுவாமிகள் விஜயம் புரிந்து அவருடைய சமஸ்தான பூஜையை நடத்தினார். ராமரையும் விட்டலனையும் தெய்வமாக கொண்ட, மூல தெய்வமாக கொண்ட, 2 தெய்வங்களை மூல தெய்வமாக கொண்ட அந்த பீடம், அவர் திருக்கரங்களால் அந்த மத்வாச்சாரியார் பூஜை பண்ணின அந்த விக்கிரகங்கள் அயோத்தியில் பிரதிஷ்டை பண்ற சுவாமிகள் அவர். ஸோ அவர் திருக்கரங்களால் இங்கே பூஜை நடந்து ரொம்ப அன்பர்களுக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா சாத்துர்மாசம் சென்னையில் இருக்கார் அவர். ஒரு சாத்துர்மாசத்தில் சன்னியாசி தரிசனம் பண்ணுறது, ஒரு யதிகளை தரிசனம் பண்ணுறது ஒரு விசேஷம். அதுவும் நம்ம மடத்துக்கு அதுவும் சமஸ்தான பூஜை நடந்து அவர் கையால் மந்திராட்சதை வாங்கி ஒரு அனுகிரக பாஷணம்லாம் நடந்ததுன்றது ஒரு பெரிய பாக்கியமாக கருதுறாங்க. அதனால அது ஒரு விபரீதமான ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியது. அது மட்டும் இல்லை, 3 நாட்களும் அன்னதானம் ரொம்ப சிறப்பாக எங்களுக்கு திருப்தியாக இருந்தது. பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு சின்ன குறை இருக்கும். இந்த ஆண்டு எதுவும் பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. அந்த மாதிரி நம்ம வாலண்டியர்ஸ் அப்படி ஒரு சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம லேடி வாலண்டியர்ஸும் சரி, யங் வாலண்டியர்ஸும் சரி, ரொம்ப அற்புதமாக சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றி தெரிவிக்கிறது ஒரு பெரிய விஷயம். அது எப்படி நன்றி தெரிவிக்கிறதுன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு டெடிகேஷன் வேற எங்கேயும் அவ்வளோ எளிமையாக பார்க்க முடியாது. எல்லாத்தையும் விட்டுட்டு, குடும்பம் வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு சர்வீஸே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது வாழ்க்கையில். சின்ன சின்ன பிரச்சனைகள், ஒரு சிலருக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்குது. அதையெல்லாம் கடந்து இங்கே சேவை பண்ணியிருக்காங்க. எதையும் எதிர்பார்த்து பண்ணலை. அந்த ஒரு சேவை மனப்பான்மை அவர்களுக்கு ஒரு நல் வாழ்க்கையை அமைந்து மேலே 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 சேவை செய்யணுன்ற ஒரு வேண்டுகோளை இந்த ஒளிப்பதிவு மூலம் ராயருக்கு நாங்கள் பிரார்த்தனையாக செலுத்துகிறோம். ராயர் பண்ணுற அற்புதங்களை கணக்கிடவே முடியாது. ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு சிறப்பை கொடுத்துட்டுருக்கார், ஒரு அனுபவத்தை கொடுத்துட்டுருக்கார். இந்த ஆண்டு எங்களுக்கு இந்த ஆராதனைக்கு முன்னாடியே கொஞ்சம் பெரிய செலவுகள்லாம் நாங்கள் மீட் அவுட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை எடுத்து. ஏன்னா இப்போ மடத்துலேயும் நம்ம அந்த ஃப்ரண்ட்டில் ஒரு ஷீட்டெல்லாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் துரு பிடிச்சி பல இடங்களில் ஒழுக ஆரம்பிச்சிடுது. அதனால் அதை கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை எடுத்து. சின்னதாக ஒரு டூல் ரூம் மாதிரி வச்சிடணும். ஆராதனைக்குன்னு ஒரு ஆஃபீஸ் ரூம்னு வெளியில், அதெல்லாம் லோ ஆகி தண்ணியெல்லாம் உள்ளே போக ஆரம்பிச்சிடுது. அதெல்லாம் இப்போ டெமாலிஷ் பண்ணி நம்ம பிரசன்ன விநாயகர் சுவாமியினுடைய கிணறு ஒன்று, பயன்படுத்தக்கூடியாத சூழ்நிலை ஒன்று, அதை ஒரு 3 தடவை தூர் எடுத்து க்ளீன் பண்ணி பார்த்தோம், முடியலை. வெளி தண்ணியெல்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டு. அது அந்த காலத்தில் எடுத்த கிணறுன்றதுனால ஒரு 3-4 மாதம் சம்மரில் தண்ணி இருக்காது. ஆனால் அதை க்ளோஸ் பண்ணி அந்த இடத்தெல்லாம் சேர்த்து ஸ்டெப்ஸு கொஞ்சம் டைவர்ட் பண்ணி விட்டல சந்நிதிக்கு போகிறதுக்கு வேறு மாதிரி பண்ணினோம். அதெல்லாம் கொஞ்சம் செலவினங்கள் ஜாஸ்தி ஆகிடுது. இதே நான் அக்ஷயாவில் அங்கே நம்மளுடைய சாணம்லாம் போட்டு, நம்ம கோசாலையினுடைய சாணம்லாம் அங்கே போட்டு வச்சு, அந்த சாணத்தினுடைய தண்ணீர், மிகுதியான தண்ணீர் இதெல்லாம் பக்கத்து லேண்டுக்கு போய் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு பயிரெலாம் கொஞ்சம் அதிகமான சத்து இல்லையா, பயிரெலாம் கொஞ்சம் தீஞ்சு போக ஆரம்பிச்சிடுது. அவங்க எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணலை. இருந்தாலும் நமக்கு மனசு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா வேறு வழி இல்லை. ஏன்னா ஃபென்ஸ் தான் பண்ணியிருக்கோம், நம்ம காம்பவுண்ட் போடல. அதனால் அந்த ஒரு பகுதி மட்டும் ஒரு காம்பவுண்டு மாதிரி போட்டு இப்போ அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு செலவாயிடுது. இதெல்லாம் ஒரு அன்பர்கிட்ட நாங்கள் ஒரு போன ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு ஒரு நல்ல ஒரு ரொம்ப அன்பான ஒரு
ஒரு பக்தர்கிட்ட நம்ம ஒரு கொஞ்சம் கடன் வாங்கி தான் நம்ம லேண்டெல்லாம் வாங்கினோம். அதில் ஒரு கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து வச்சுருந்தோம் அவருக்கு ரீஃபண்ட் பண்ணணுன்ட்டு. அதில் இந்த செலவெல்லாம் நம்ம பண்ணிட்டோம். வேற வழியே இல்லை. அந்த செலவு ஏன்னா இப்போ எல்லாமே நிர்பந்தம் ஆயிடுச்சு, எல்லாமே பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஆயிடுச்சு. இந்த ஆராதனையினுடைய நம்ம டிவோட்டிஸ்னுடைய கான்ட்ரிபியூஷன்ஸு, நம்ம வாலண்டியர்ஸ்னுடைய கான்ட்ரிபியூஷன்ஸு, நம்முடைய வாலண்டியர் சர்வீஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம என்ன எடுத்து செலவு பண்ணமோ அதை ராயர் கொடுத்துட்டாரு. நம்ம என்ன எடுத்து செலவு பண்ணமோ அந்த அன்பருக்கு நம்ம திருப்பி கொடுக்கறதுக்குன்னு வச்சுருந்த பைசாவை இதெல்லாம் செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. மனசு கஷ்டமாக தான் செலவு பண்ணிடணும். ஆனால் பண்ண வேண்டிய செலவுகள் எதையும் தவிர்க்க முடியாது. எல்லாம் ஒரு நேரம் வந்துடுச்சு. எல்லாமே அந்த நேரத்துக்கு கொஞ்சம் சிமெண்ட் எல்லாம் கூட சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் மீறி நம்ம அந்த செலவு அந்த காசுலேருந்து பண்ணிடணும். அந்த காசை வந்து ராயர் வந்து கொடுத்துட்டார். அது எங்களுக்கு நிர்வாக ரீதியாக எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஐயோ, நம்ம வந்து அவர் கொடுக்க வேண்டிய காசெல்லாம் நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோமே, அவருக்கு நம்ம எப்படி திருப்பி தர போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு பயம் இருந்தது மனசில். அந்த பயம்லாம் போய் நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செலவு பண்ணமோ கரெக்டாக எண்ணி வச்ச மாதிரி அந்த காசை வந்து ராயர் கொடுத்துட்டார். அது வந்து எங்களால் அதை ஒரு ஆனந்த கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு சம்பவம். அது சந்தோஷமான சம்பவம். ராயர் வந்து நம்மளை பக்கத்துலேயே இருந்து நம்மளை வந்து எல்லாத்தையும் நமக்கு அனுகிரகிச்சுட்டு இருக்காருன்றதுக்கு பல ஆதாரங்கள்ல இதுவும் ஒரு விஷயமா தான் சொல்லணும். இதில் என்னன்னா, ஒரு ரூபா கூடவும் கொடுக்கல, ஒரு ரூபா குறைச்சலவும் கொடுக்கல. என்ன நம்ம செலவு பண்ணினோமோ அது கரெக்டாக கொடுத்துட்டார். இது ரொம்ப சந்தோஷமா. இந்த ஆண்டு ஆராதனைக்கு மெட்டீரியல் சைடில் டிவோட்டிஸ் வந்து அப்படி ஒரு அற்புதம் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த ஆராதனை நம்ம எப்பவுமே பத்திரிகையில் வந்து நம்ம வந்து டாரிஃப் போடவே மாட்டோம். டாரிஃப் போடாத ஒரே மடம்னா நம்ம மடம் சொல்லலாம். இங்கே இந்த சென்னை அரௌண்டு தமிழ்நாட்டில் சொல்லலாம். ஏன்னா பொதுவாக வந்து நாங்களும் போட்டுருந்தோம் இருந்தோம் ஆரம்ப காலத்தில். இந்த சேவைக்கு எவ்வளோ, அந்த சேவைக்கு எவ்வளோ, அன்னதானத்துக்கு எவ்வளோன்னு போட்டுருந்தோம். ஆனால் இப்போது ஒரு சில ஆண்டுகளாக நம்ம போடுறதில்லை. எங்களை கூட கிரிட்டிசைஸ் பண்ணினாங்க, இதெல்லாம் நீங்கள் போடலைன்னா உங்களால் மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு. பரவாயில்ல, இருக்கிறத வச்சு நம்ம பண்ணலாம். வெறும் ரசம் சாதம் போடலாம், சும்மா ஒரு பாயசம் போட்டு அனுப்பலாம், பரவாயில்ல, காசே போட வேண்டாம். என்ன 1 ரூபா கொடுத்தாலும் சரி, 1000 கொடுத்தாலும் சரி, அது அன்னதானத்துக்கு இருக்கட்டும். இன்னாருக்கு சங்கல்பம், என்ன பேருக்கு சங்கல்பம்லாம் வேண்டாம். எல்லாமே லோகக்ஷேமார்த்தம். 1 ரூபா கொடுத்தாலும் அதே லோகக்ஷேமார்த்த சங்கல்பம் தான், 1000 கொடுத்தாலும் அதே லோகக்ஷேமார்த்த சங்கல்பம் தான்ன்ற மாதிரி மைண்ட் செட்டை வச்சுருந்தோம். அதே மாதிரி பத்திரிக்கை, எங்கள் பத்திரிக்கைலாம் பாருங்க பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும், சிம்பிளாக இருக்கும். ராயர் வந்து நல்லா அற்புதமாக கொண்டு போனார். இந்த வாட்டி மெட்டீரியல் சைடு வந்து அப்படி ஒரு கான்ட்ரிபியூஷன். கடைசியாக காளஹஸ்தியிலேருந்து ஒரு சொக்கலிங்கம் ஒரு டிவோட்டி, அவர் ஒரு 3 மூட்டை சர்க்கரை அது இது வச்சுட்டு போயிட்டார். 4 மூட்டை சர்க்கரை, 2 மூட்டை அரிசி, இது மாதிரி என்னென்னமோ வச்சுட்டு போயிட்டார். அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல எங்களுக்கு. இப்போ அதுக்காக ஏதாவது போய் அன்னதான ஸ்கீம் பண்ணி போட்டு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. பண்ணுவோம். கொஞ்சம் மீந்தினா நம்ம சில அனாதை ஆசிரமங்களுக்கு, சில முதியோர் இல்லங்களுக்கு, கஷ்டப்படுற முதியோர் இல்லங்களுக்கு, அதுபோல் அம்பத்தூர் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மேளாக்கள், விசேஷமான சபாக்கள், மேளாக்கள் அன்னதானம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இதுமாதிரி நாங்கள் கொஞ்சம் கொடுத்துருவோம். இப்படி தான் இங்கே ராயர் கொடுக்கறது. இங்கே ராயருக்கும் இல்லாமல் இது போன்ற அன்னதானத்திற்கும் சில ஐயப்ப பூஜைக்கும் போவோம். இது மாதிரியும் கொடுத்துட்றோம் நம்ம. அதனால் இது ஒரு பெரிய பாக்கியம். இந்த ஆண்டு நல்லாவே டிவோட்டிஸ் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் மிக மிக சந்தோஷம். ராயர் வந்து பூரணமாக அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காருன்றதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு விஷயமும் நம்ம வந்து உன்னிப்பாக கவனிக்கணும். எதையுமே வந்து விளக்க முடியாது, எதையுமே வந்து லேசாக பார்க்கக்கூடாது. ராயர் வந்து அப்படி ஒரு அற்புதத்தை வந்து சாதித்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி தருணத்திலேயே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதி காலையில் 7:30 மணிக்கு நம்ம ஸ்ரீமடத்தில் யக்ஷ்மணாசன ஹோமம் மீண்டும் நடைபெறும். இது என்ன அடிக்கடி இவங்க பண்ணினே இருக்கிறாங்களே, 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ணினே இருக்காங்களே, என்ன விஷயம் அப்படின்னு நிறைய பேருக்கு வரலாம். அதிலும் எங்களுக்கு வந்து அந்த வந்து பாதிக்கப்படுறவங்க அப்படின்ற மன கஷ்டம் ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம இந்த ஹோமம் நடத்துறதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. ஏன்னா இந்த ஹோமத்தினுடைய பலன் நிறைய பேருக்கு நல்ல ரீச் ஆகுது, நல்ல ரிசல்ட்டை கொடுக்கறது. கேன்சர் இது போன்ற ஒரு பலமான வியாதிகளை அந்த வியாதிகளால் பாதிக்கப்படக்கூடிய அன்பர்களுக்கு பிரத்யேகமாக நம்ம சங்கல்பம் பண்ணி அவங்களுக்கெல்லாம் வந்து ரக்ஷை பிரசாதம், ராயருடைய மந்த்ராட்சை பிரசாதம் நம்ம அனுப்புகிறோம். இந்த யக்ஷ்மணாசன ஹோமத்தினுடைய ரக்ஷையும் அதே மாதிரி பண்ண போகிறோம். சுவாமிகள் வந்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணி ஒரு மந்த்ராட்சை கொடுத்துட்டு போயிருக்கார்.
பேஜாவர்ம சுவாமிகள் நம்ம பிக்ஷைக்கு வந்தார் இல்லையா சமஸ்தான பூஜைக்கு, அவர் வந்து கொஞ்சம் மந்திராட்சதை வந்து ஜபம் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கார். அந்த மந்திராட்சதையும் சேர்த்து நம்ம அனுப்ப போகிறோம். இது வந்து நம்ம யார்கிட்டையும் நம்ம 10 பைசா நம்ம வாங்குறது கிடையாது. இந்த ஹோமத்துக்கு டொனேஷனாக கொடுத்தா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோமே தவிர யார்கிட்டையும் எதிர்பார்க்கறதும் இல்லை, கேட்கறதும் இல்லை. ஏதோ நம்ம வந்து இங்கே நம்ம சுரேஷ் சர்மா அவர்கள் இருக்காங்க, ராகவேந்திர பிரசாத் இருக்கார், சுதாகர் ஆச்சார் இருக்கார், இவங்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம சொல்கிற நேரம் வந்து ஹோமத்தை பண்ணி வச்சு ஒரு ரிக்வேதத்தில் சொன்ன அற்புதமான பிரயோகம் அது. யக்ஷ்மணாசனம்னு இந்த கேன்சருக்குன்னே சொல்லப்பட்ட பிரயோகம் அது. ஆனால் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம கொடுக்குற சம்பாவனையும் வாங்கிட்டு போகிறாங்க. சம்பாவனை நாங்கள் கொடுக்குறது இல்லை, ஏதோ ஒரு பேர் இருக்குன்னு நாங்கள் தருவோம். அதே வந்து அவர் சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறாங்க. ஏன்னா இது மாதிரி லோகக்ஷேமார்த்தமாக பண்ணுறாங்க, நம்மளுடைய பங்களிப்பும் அதில் இருக்கணும்னு சொல்லி அவங்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணுறதுனால we are able to perform this யக்ஞாஸ். ஸோ வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7:30 மணிக்கு நடக்கிறது. இதனால் பாதிக்கப்படக்கூடிய அன்பர்கள் தயவுசெய்து எல்லார் பேரும் கொடுக்க வேண்டாம். யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க பெயர், நட்சத்திரம், கோத்திரம், விலாசம் இதை மாதிரி எங்களுக்கு அனுப்புங்க. நாங்கள் சங்கல்பம் பண்ணி அவங்களுக்கு ரட்சையும் பிரசாதமும், நாங்கள் மந்திராட்ச பிரசாதமும் சுவாமிகளோட மந்திராட்ச பிரசாதமும் நாங்கள் தபால் அமைச்சிடுவோம். நாங்கள் இது ஒரு வந்து முழுக்க முழுக்க சேவையாக பண்ணுறோம். நம்ம இது ராயருடைய குரு அனுகிரகம் அவங்களுக்கெல்லாம் இருக்கணும் அப்படின்றது நிறைய அன்பர்களுக்கு வந்து நல்லாவே சப்போர்ட் ஆகியிருக்கு இந்த யஜ்யத்தினுடைய பலன்கள். ரெட்டிஸ்லேருந்து கூட ஒரு பெண்மணி வந்து ஜெயபிரதான்ட்டு ஒரு லேடி போன ஹோமத்துக்கு அப்போது இங்கே நம்ம யாரோ ஒரு குழந்தைக்காக அவங்க வேண்டிட்டாங்க போல இருக்குது, ரக்ஷ கேட்டாங்க, நான் கொடுத்தேன். அந்த குழந்தைக்கு கேன்சராம். அவங்க ரெட்டிஸில் வந்து ராயர் பிரதிமையை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க கோதண்டராமர் சந்நிதியில். கோதண்டராமன் பஜனை மடம், அது அந்த பஜனை மடத்துக்கு ராயர் பிரதிமையை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த சேவை அந்த பெண்மணி அங்கே சேவை பண்ணுறாங்க. அங்கே யாரோ கேட்டிருக்காங்க போல இருக்கு, குழந்தைக்கு கேன்சர், டாக்டர்ஸ் கொடுக்குற டேப்லெட்டு சிரப்லாம் எடுத்துக்க மாட்டேங்கிற, வாமிட் ஆகிடுது, அதனால் உடம்புக்கு சேரவே மாட்டேங்குது, எப்படி தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது, எப்படி தான் குழந்தைய க்யூர் ஆகுதுன்னு சொல்லி புலம்பியிருக்காங்க போல இருக்குது. இந்த ரட்சையும் தீர்த்தமும் அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்காங்க, குழந்தை கொடுத்துருக்காங்க. இந்த ஜெயபிரதா என்ற பெண்மணி மூலமாக அந்த குழந்தைக்கு போய் சேர்ந்துருக்கு. இது வந்து அந்த குழந்தைக்கு அந்த ராமேஷன் இருந்து போயிடுது. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டு வந்து பாடிக்கு வந்து அக்செப்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு நல்ல சமிக்கை. அது பல நாட்களாக வந்து ஏற்றுக்க முடியாத அந்த ட்ரீட்மெண்ட்டை இந்த ரட்சையும் ராயருடைய அனுகிரகமும் அந்த குழந்தைக்கு ரீச் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய ரிசல்ட். வலி, எந்த வலியினால் பாதிக்கப்பட்டவங்க கூட வலியே இல்லாமல் சந்தோஷம் இங்கே வந்துட்டு போனதை நான் பார்த்தேன். நான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னுடைய சகோதரிக்கும் இதே போல் ஒரு அனுபவத்தை நான் கடந்த பதிவுகளே நான் சொல்லியிருக்கேன். அற்புதங்கள் பண்ணிட்டு இருக்காரு ராயர். ஏதோ ஒரு காரணத்தோட தான் எனக்கு காரணம் இல்லாமல் போல ஒரு கீரன் சொல்கிறேன், காரணம் இல்லாமல் காரியம் இல்லை, காரியம் இல்லாமல் காரணம் இல்லை. இதை பகவான் வந்து ஏதோ ஒரு நிமித்தமாக எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறார். இதை வந்து 4 பேர் பயன்படுத்திண்டு லோகக்ஷேமார்த்துக்கு பண்ணுறோம். இதை பயன்படுத்திண்டு எல்லோரும் எல்லா விதமான வளங்களோடு, குருவினுடைய அனுகிரகத்தோடு, பிரகலாதனுடைய அம்சமான ராகவேந்திர சுவாமியுடைய குரு அருளோடு எல்லோரும் வளமாக வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். இப்போ நம்ம அக்ஷயா கோசாலைக்கு வழக்கம் போல ஒரு பிரார்த்தனை. அந்த கோசாலையில் நம்ம ஒரு ஸ்கீம் வச்சுட்டு இருக்கோம். கோகிராசம் சொல்லிட்டு வருஷத்துக்கு 1200 மினிமம், மாதம் 100 ரூபா தான் மினிமம், வருஷத்துக்கு 1200 அதில் கொஞ்சம் நிறைய பேர் உள்ளே கொண்டு வாங்க. அந்த கோசாலையை நாங்கள் வந்து வேற லெவலுக்கு கொண்டு போகணும்னு நாங்கள் பிளான் வச்சுட்டு இருக்கோம். ராயர் வந்து அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காரு. எங்களுக்கு இடம் பத்த மாட்டேங்கிறது. கிட்டத்தட்ட அங்கே வந்து 85-90 கோமாதாக்கள் இருக்காங்க. அதை இன்னும் சுத்த வட்டாரத்தில் எங்களுக்கு இடம் பத்தலை. அது இடம் வந்து அனுகிரகம் பண்ணணும். அதையும் வந்து எங்கள் பிரார்த்தனையாக தான் நாங்கள் சுவாமிகள்கிட்ட சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம்.